அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அது ராமாயணமோ, பாரதமோ, பெரிய புராணமோ அல்லது வாழ்வியல் சிந்தனைகளை சொல்லக்கூடிய நல்ல மாமனிதர்களுடைய அருளாளர்களுடைய சரித்திரங்களை நாம் வாசித்து நேசித்து வருகின்றோம். பக்கம் பக்கமாக நாம் புத்தகங்களையும் புதினங்களையும் வரலாறுகளையும் பாடல்களையும் படித்து ஆண்டவனை அடைவதை விட பக்காவாக ஒரு கேள்வி ஒரு விடை என்று கேள்விகளால் வேள்விகள் செய்வதற்கான ஒரு யாக வேள்வியை நடத்துகின்றோம். கேள்விகளால் வேள்வி நடத்துவதற்கான ஒரு யாக வேள்வியை நாவால் நாம் நடத்துகின்றோம். இன்றைய கேள்விகளால் வேள்வி பகுதியில் நேரடியாக நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெற்றி யாரை கண்டு விலகி போகும்? ஒரே வரி வாரியார் சொல்கிறார், கர்வத்தை கண்டு வெற்றி விலகி போகும். கொடிய பாவம் எது? வசதி இருந்தும் தான தர்மம் செய்யாதவன். நம்மள்கிட்ட இல்லாத போது செய்ய வேண்டாம், இருக்கும்போது செய்யலைன்னா அதை விட கொடுமை எதுவுமா? கொடிய, அதான் அந்த வார்த்தை. ரொம்ப பாவம் எதுன்னா வசதி இருந்தும் தான தர்மம் செய்யாதவன். ஞானச்செருக்கு வருவதற்கு எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்? ஞானம் வந்தாலே அந்த ஒரு செருக்கு வரும். ஞானச்செருக்கு வரணும்னா என்ன மந்திரம்? அழகாக எழுதுகிறாரு ரமண மகரிஷி. மௌனம் பழகு. மௌனத்தை விட சிறந்த மந்திரம் எதுவும் இல்லை. சிவராத்திரி நவராத்திரிக்குரிய விளக்கம் ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அம்பிகையை மையப்படுத்தி பெண்மையின் மேன்மையை சொல்வதற்கு 9 ராத்திரிகள் அம்பாளை பூஜிப்பது நவராத்திரி. இந்த மண்ணுலகில் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்லக்கூடிய சர்வேஸ்வரன் ஆகிய சிவபெருமானின் பெருமையை பேசுவதற்கு கொண்டாடக்கூடிய ஓர் இரவு ராத்திரி பூஜை தான் சிவராத்திரி. சிவ வழிபாட்டில் சிறந்த வழிபாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே சிவ வழிபாட்டில் அன்னாபிஷேகம், பிரதோஷ வழிபாடு எல்லாம் சிறந்ததுன்னா கூட சனி பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாட்டுகளில் மேன்மை என்று வாரியார் சாமிகள் தன்னுடைய திருக்கோவில் என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். கனகதாரா தோத்திரம் சொல்வதனால் என்ன பயன்? முதல்ல கனகதாரா தோத்திரத்தை தந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதா. இதை நாளெல்லாம் உச்சரிக்க வீட்டினுடைய வறுமை அகலும். குறிப்பாக வெள்ளி செவ்வாயில் வீடுதோறும் முடங்க வேண்டிய மூல மந்திரம் கனகதாரா தோத்திரம். அடுத்து, திருக்கோவில்களில் தவறாது தரிசிக்க வேண்டிய கடவுள் எது? பொதுவாக மூலவர், உற்சவர், பிற தெய்வங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் திருக்கோவிலில் தவறாமல் சுற்றி வர வேண்டிய இடம் தலவிருச்சம். அடுத்து, விக்கிரக வழிபாடு வீட்டில் செய்யலாமா? நான் பலமுறை சொல்கிறேன், விக்கிரக வழிபாடு வீட்டில் செஞ்சால் அன்னநைவேத்தியம் பண்ணணுங்கிறது ஒரு ஆச்சாரமான செய்தி. ஆனால் விக்கிரகத்தை கையடக்கமாக வச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு பால், பழம், பொறி, பொட்டுக்கடலை இந்த மாதிரி செய்கிறான். விக்கிரக வழிபாடு வீட்டில் செய்கின்றவர்கள் விக்கிரகத்தின் உருவத்தை மிக 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 குறைத்து கொள்வது உத்தமம். இது நான் சொல்லலை, நம்முடைய தெய்வத்தின் குரலிலே எழுதப்பட்டிருக்கிறது. கோவில்களில் எத்தனை காலை பூஜைகள் நடைபெற வேண்டும்? 6 கால பூஜை நடைபெறணும். இன்றைக்கி பெரும்பாலும் சிரமமாக இருக்குது. உச்சிக்காலம் நடக்குது, சாயரட்சை நடக்குது, அதிகாலை நடக்கிறது, அப்புறம் பள்ளியறை நடக்குது. இந்த நிகழ்வுகளில் உள்ள குறையை சரி பண்ணுறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம் நடத்துகிறோம். அந்த பிரம்மோற்சவத்து குறையும் சரி செய்வதற்கு தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பெருஞ்சாந்தி பெருவிழா. மனிதனுக்கு கடைசி வரை வருவது எது? ஒரே வரியில் அடிச்சிட்டார் வாரியார் சாமி. அவனவன் பாவ புண்ணியம்தான் கடைசி வரைக்கும் வரும். வழிபாட்டில் சிறந்த வழிபாடு எது? தெய்வத்தின் குரலில் பெரியவா எழுதுகிறாரு, பிறருக்காக வேண்டுவதும் கூட்டு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் தான் சிறந்த வழிபாடு. எப்படி பாருங்க, பிறருக்காக வேண்டுவதும் கூட்டு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. புராணங்கள் எத்தனை? எல்லார் குழந்தைங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஐயப்பனுக்கு புகழ் வாய்ந்த தலம் எதுன்னு கேரளாலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிக விரைவில் ஐயப்ப வழிபாடு தொடங்க போகுது. அந்த சீசன் 5 குளத்துப்பள்ளி, அச்சங்கோவில், ஆரியங்காவு, எரிமேலி, தர்மசாஸ்தா. இந்த 3மே எல்லா ஐயப்பன் கோவிலும் பிரசித்தி தான். இது ரொம்ப அவசியமானது. அபிஷேகத்தால் என்ன பயன்? எல்லா அபிஷேகமே பயன்தான். அரிசிமா கடந்தொல்லை, தேன்னா குரல், இளநீர்னா சாமியை குளிர்விக்கலாம். அபிஷேகம் என்பது நீங்கள் பன்னீரை விட கண்ணீரால் ஆண்டவனுக்கு செய்யுங்கள். மும்மூர்த்திகள் யார்? பிரம்மா, விஷ்ணு,
சிவன். இதுதான் மும்மூர்த்திகள். மும்மூர்த்திகள் அருளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.